வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கொடுத்துருந்தது ஆக்சுவலா வந்து பை அபோவ் அப்படிங்கிறது 24,778ங்க. அதற்கு மேல ஓபன் ஆகி போனா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா மார்க்கெட் அந்த இடத்துல கீழே க்ளோஸ் வச்சு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே விழுந்துருச்சு. விழுந்த மார்க்கெட் இந்த இடத்துல 10.5க்கு கிளியரா சொல்லிட்டாங்க. நேரா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் செல் பிலோ லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட். ஸோ அகெயின் வந்து ஃபர்தரா வந்து செல் பிலோ லைனுக்கு மேல க்ளோஸ் வச்ச மார்க்கெட் அதே பை அபோவ் லைன் வரைக்கும் போயிருக்கு. ஸோ டோட்டல் மார்க்கெட் இன்னைக்கு அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டு பை அபோவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருந்தா ஃபர்தரா வந்து மேல ரேலி ஆயிருக்க வாய்ப்புண்டு. அது எடுக்க முடியாத காரணத்தினால கீழே க்ளோஸ் வைக்கும் போதே வந்து செல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 10.5ல இருந்து மார்க்கெட்டு செல்லிங்ல தான் இருந்தது. ஒரு 3 கேண்டில்லயே பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணிருச்சு. அகெயின் ஃபர்தரா வந்து திருப்பி மேல போகுது. போன மார்க்கெட் ஆக்சுவலா நான் இந்த சென்டர் பாயிண்ட் நான் எப்பவும் கொடுக்கறது இல்லைங்க. நீங்க போடுறதுனா போட்டுக்கோங்க, ஒன்றும் தவறு இல்லை. ஏன் நான் அதை வந்து சென்டர் பாயிண்ட் இதுக்கும் பை அபோவுக்கும் செல் பிலோவுக்கும் நிறைய கேப் இருக்கும். ஸோ இது பேர் தான் வந்து லூப் ஏரியா. இதுக்குள்ளதான் மார்க்கெட்டே அதிக நேரம் டிராவல் ஆக வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று இங்க பிரேக் அவுட் கிடைக்கும் போது நீங்க அப்சைடு போங்க, அல்லது இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகும்போது தாராளமா டவுன் சைடு போங்க. அவ்வளவுதான். இதை மட்டும் சிம்பிளா எடுத்துக்கோங்க. இன்பிட்வீன் கேப்ல இருக்கிற ஏரியா வந்து நோ ட்ரேடிங் ஏரியா மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகும் பொழுது நார்மலா வந்து புட் ஆப்ஷன்ல கொஞ்சம் ப்ரீமியம் கொடுத்துருக்கோம். ஸோ அதர்வைஸ் இன்னைக்கு பெருசா சொல்லிக்கும்படியான ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆன டவுன் ட்ரெண்ட் இன்னைக்கு ரெண்டு சைடுமே நல்ல மூமெண்டம்ங்க. நம்ம ப்ரீமியம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டு சைடுமே நல்ல மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. சும்மா அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் கரெக்டா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்ததுங்க. ஸோ அது என்ன பண்ணுச்சு, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபர்தரா ஒரு டவுன் கொடுத்து அகைன் மேலே தூக்கிட்டாங்க. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுடைய வேலையே இதுதான். சரிங்களா? இதை பார்த்தா தெரியுதுங்களா? கரெக்டா வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் டவுன் ஆகுது, திருப்பி வந்து அப்ல. இது டபுள் சைடு வேலை செய்யும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மட்டும். அது மட்டும் நீங்க வந்து 5 மினிட்ஸ்ல இருக்கும் போதே பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இதோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்றேன். இதோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே பிரேக்கப் ஆகுற மாதிரி கொண்டு போவாங்க. அடுத்தது டக்குன்னு கீழே இறக்கி விட்டுருவாங்க. கீழே இறங்கின மார்க்கெட்டு கீழே இறங்க போகுதுன்னு நினைப்பீங்க, உடனே மேலே போயிடும். ஸோ இதுதான் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுடைய வேலைங்க. ஓகே, நம்ம கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மார்க்கெட்டை எப்பொழுதுமே வந்து இண்டெக்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது உண்மை. இந்த வேல்யூஸ் பர்ஃபெக்டா வேலை செய்யும், அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நம்ம ஆப்ஷன் பையர், நம்ம டைரக்டா இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ண போறது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கா வந்து மார்க்கெட்டு இந்த விலையில இருந்து இந்த விலைக்கு வரலாம் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, இதை வச்சு நீங்க ஃபியூச்சர்ல தான் ட்ரேட் எடுக்க முடியும். ஃபியூச்சருடைய கான்செப்டே வேறங்க. ஸோ அதனால வந்து ஆப்ஷன் பண்ணும்போது ஆப்ஷன் பையரா இருக்கிறவங்க ப்ரீமியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஆக்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு கலையே இருக்குங்க. சரி, ஓகே, பார்க்கலாங்க. அதனால ப்ரீமியத்துல எப்படி எப்படிலாம் நம்ம வந்து மார்க்கெட்டை அணுகணும் அப்படின்னு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சாதாரணமா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இது வந்து நீங்க கத்துக்கணும், நீங்களா கத்துக்கணும், அவ்வளவுதான். சரிங்க. நான் நேத்து கொடுத்திருந்த வேல்யூ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். நான் நேத்தே வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்குக்கே வந்து நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நேத்தே சொல்லியிருந்தேன். அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அழகா வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கறது நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நேத்து யாரெல்லாம் என்னோட யூடியூப் வீடியோவை பார்த்தீங்களோ அவங்க இன்னைக்கு 24,700 கால் ஆப்ஷனுக்கு என்ன சப்போர்ட் நான் கொடுத்திருந்தேன்னு நீங்க உங்களுடைய வீடியோல போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் நான் வந்து எடுத்து போட்டு காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ்.
உங்களுக்கும் 65 தான் வரீங்க, நான் போட்டாலும் 65 தான் வரும். அந்த கணக்கீடை எப்படி எடுக்கிறோம் அவ்வளவுதான் மார்க்கெட்டுங்க. சரிங்களா? இதெல்லாம் ஏன் வந்து முக்கியமான விலையா செயல்படும் நேத்தே நான் சொல்லிட்டேன். நான் இம்பார்ட்டன்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு கால் சைடு 155ன்னு கொடுத்துருப்பேன். அதே புட் சைடு 96ன்னு கொடுத்துருப்பேன். இதெல்லாம் நான் ஏன் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நல்லா பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஏன் ஆக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க. நான் வந்து இந்த முக்கியமான விலைன்னு சொன்ன இடத்துல இருந்து டவுன் ஆகுது. இங்க இம்பார்ட்டண்டா ஒரு சப்போர்ட்ல இருந்து அழகா சப்போர்ட் எடுக்குது. 72 அப்படிங்கிற விலை இங்க இம்பார்ட்டண்டான சப்போர்ட்னு நேற்று கொடுத்துருங்க. அந்த இடத்துல இருந்து அப் போனவன் 3 ரெசிஸ்டன்ஸ் அடிச்சு ஒரே கேண்டில் தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இங்கே தான் போய் முடியுது. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது? மார்க்கெட்டை நம்ம ஏன் நேத்தே சொல்ல முடியுது? இதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்களும் மார்க்கெட்ல ஆப்ஷன் பையிங் கண்டிப்பா ஜெயிக்கலாம். இது வந்து நான் எங்கிட்ட வந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. மேக்ஸ் சார்ந்து யார் சொல்லி கொடுத்தாலும் அவங்க கிட்ட படிங்க. சரிங்களா? தெரியாம மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியலன்னா என்னைக்குமே தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அதாவது வந்து தெரியாம ஒரு இடத்த வந்து ஃபைன் பண்ண முடியாம தேவையில்லாத லாஸ் கொடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்டு வர்றதை விட தெரிஞ்சு ட்ரேட் பண்ணி 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கிராஜுவலா எடுக்க கத்துக்கிட்டீங்கன்னா போதுங்க. ஸோ இந்த இடத்தெல்லாம் நீங்க வந்து ஏன் நடக்குது அப்படின்னு தயவு செய்து உங்களுக்குள்ள சிந்தியுங்கள். நேத்தே நான் ஏன் இதை சொல்றேன்? நான் இம்பார்ட்டன்ட் வேல்யூன்னு நான் கொடுத்த வேல்யூ காலையிலேயே அடிச்சிருச்சு, ரைட்டு. அதுக்கு அது வந்து மெயின் சார்ட்லயே அடிச்சது, இங்கேயே அடிச்சதுங்க. ஏன் அதெல்லாம் எடுக்க முடியுது? மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். இது நீங்க எப்பவுமே நம்பணும். இத சார்ந்து நீங்க படிக்கும் பொழுது நீங்க ட்ரெண்ட் லைனு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பிரைஸ் ஆக்ஷனு எல்லாமே இருக்கு. பட் இந்த விலையில நடக்காம வேற எங்கேயும் நடக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இது ஏன் நான் வந்து நேத்து இம்பார்ட்டன்டான விலைன்னு நான் ஃபிக்ஸ் பண்றேன். முக்கியமான விலைன்னு மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். நான் ட்ரெண்டுக்கு என்ன சொல்லியிருப்பேன்? 125 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். அதுவும் எல்லாரும் சொல்லலாம். அது எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கறத நான் பேசிக்கா சொல்லிட்டேன். பட் எல்லாத்தையும் நான் யூடியூப்ல சொல்ல முடியாது. சரிங்களா? உங்களுக்குள்ள நீங்களே சிந்தியுங்கள், அவ்வளவுதான். சரிங்க. இதே வந்து நான் கொடுத்திருந்த இன்னைக்கு மார்னிங் கொடுத்திருந்த இது பாருங்க. இது நம்மளுடைய மேஜிக்கல் லெவல்ஸ். இது யாரெல்லாம் காலையில நான் உங்களுக்கு பிராக்டிஸ் நேத்து என்கிட்ட வந்து கேட்டவங்களுக்கு என்கொயரி பண்ணுனவங்களுக்கு இன்னைக்கு மார்னிங் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். இதை எப்படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. சரிங்களா? ஏன்னா இது வந்து மேஜிக்கல் லெவல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும் இல்லைங்க. எந்த ஸ்ட்ரைக் எல்லா ஸ்ட்ரைக்லயும் இது வேலை செஞ்சிருக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து நம்புங்க. மார்க்கெட்டை இங்க ஓபன் ஆகும் பொழுது மார்க்கெட்டுடைய நியரஸ்ட் க்ளோசிங் பிரைஸை நான் எடுத்து அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வேல்யூல நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா 99 ரூபாய்க்கு மேல யார் சஸ்டெயின் ஆகுறானோ மார்க்கெட் அந்த சைடு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரூல். அதுக்கு சில சப்போர்ட் வேல்யூஸும் நம்ம டிரைவ் பண்றோம். அது இங்கேயும் 87 ரூபாய்ன்னு தான் போட்டிருப்பேன், இங்கேயும் 87 தான் போட்டிருப்பேன். அவரு இங்க என்ன பண்றாரு? இங்க மேல இருக்கக்கூடிய 115 அவர் டச் பண்ண முடியாம கீழே விழுகிறாரு. இங்க 99க்கு கீழே ஃபர்தரா வர ஆரம்பிச்ச உடனே இவரு 99ல சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்க 87 ரூபாய் நான் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கிறேன். அந்த விலையில இருந்து இது நல்லா இங்க நீங்க நோட் பண்ணி பாருங்க. இதனுடைய லோ வந்து பாருங்க 84 ரூபாய் 70 காசு. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தையும் காமிக்கிறேன். இத வச்சுக்கோங்க. இதே போல 87 ரூபாயில இருந்து சப்போர்ட் எடுத்தவர் நேரா கீழே வந்து இந்த இடம் தான் டிசிஷன் மேக்கிங். ஸோ இந்த இடத்த நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து சப்போர்ட் எடுத்தவர் 1 2 3 டார்கெட் தான் மார்க்கெட்டுக்குங்க. சரிங்களா? இப்போ இங்க 3 டார்கெட் அடிச்சுட்டா மார்க்கெட் அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. இவர் வந்து இதே 35 ரூபாய்க்கு வந்தாதான் மார்க்கெட் திரும்புங்க. சரிங்களா? அது வரைக்கும் மார்க்கெட் எவ்வளவு நேரம் கன்சாலிடேட் போட்டுருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. ஏன்னா இந்த இடம் வந்தாதான் மார்க்கெட் திரும்பும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரூலுங்க.
இவர் எங்க போறாரு? அதே 99 வரைக்கும் போறாருங்க. இது எப்ப நம்ம கொடுக்கிறோம்? காலையில 9:30 மணிக்குங்க. சரிங்களா? இதுதான் வந்து நீங்களே பிராக்டிஸ் பண்ணுங்க. தயவு செய்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த தயவு செய்து உணருங்கள். இது உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா மார்க்கெட்ல சாதிச்சிருவீங்க. ஓகே. நம்ம இப்ப இந்த விலையில போய் நான் ரூ. 35ல எடுப்பேன் அப்படிங்கிறத விட, இந்த விலை வந்து ரீச் ஆகக்கூடிய நேரத்துல சரியா ஒரு 150 பாயிண்ட், அதாவது மார்க்கெட்ட 50, 100, 150, 150 பாயிண்ட் கீழ போய் இருக்கக்கூடிய 24,650 கால எடுத்து பார்க்கலாம் நம்ம. இங்க என்ன சொல்லுதுன்னு இங்க பாருங்க. இவருடைய லோ பாத்தீங்களா? இவருடைய லோ என்ன சொல்லுது? 84ங்க. இவருடைய லோ வந்து இவருடைய லோவும் அதே 84 ஒரே நிமிஷங்க. விட மாட்டேங்குது. இவருடைய லோ வந்து 84.70. இதே லோ தான் வந்து இங்கேயும் வந்திருக்குங்க. யாருக்கு? 24,650 காலுக்கு. இப்ப பாருங்க. அடுத்தது இவர் எதை நோக்கி போவாரு? அதே 99 அப்படிங்கிறத நோக்கி போவாரு. 99.90 அப்படிங்கிறது ஒரு வேலையா செயல்படும். அடுத்தது 115. இது நான் ஷோ பண்ணணும்னு இல்லைங்க. பட் ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறேன். அடுத்தது 130. அதாவது புட் சைடுல என்னென்ன வேல்யூ நான் காலையில கொடுத்தனோ அதை அப்படியே நான் இங்க வந்து கால் சைடுல அப்ளை பண்றேங்க. அடுத்தது 147ங்க. அடுத்தது என்ன போகுது? 164. 164. அடுத்தது 203ங்க. 203 போதுங்களா? அவர் என்ன பண்ணிருக்காரு? இங்க 35 ரூபா வந்த போது இந்த ஸ்ட்ரைக்க எடுத்து அந்த 35 ரூபா எடுக்க கூடாதுங்க. 150 பாயிண்ட். நான் வந்து இண்டெக்ஸையும் பார்க்கல, எதையுமே பார்க்கலீங்க. இண்டெக்ஸ்ல அங்க என்ன வேல்யூல அங்க ட்ரேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா எனக்கு தேவை இந்த ஆப்ஷன் பிரீமியத்தை வச்சு நான் எப்படி கணக்கீடு பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம். நீங்க எந்த ஸ்ட்ரைக்ல போய் போட்டு வேணாலும் நீங்க பாருங்க. இன்னைக்கு முக்கியமான வேலையா நீங்க எடுத்துக்க கூடியது, நான் இந்த ஆரஞ்சு லைன்ல விட இந்த பிளாக் இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு முன்னாடிங்க. இதுதான் சப்போர்ட். இவர் தான் இந்த சப்போர்ட் எடுத்துட்டாரு அப்படின்னா, யார் இந்த சப்போர்ட் முதல்ல தொடர்றாங்களோ மார்க்கெட்டு அவர் வந்து 3வது சப்போர்ட்டுக்கு போறாரு அப்படிங்கிறது அர்த்தங்க. சரிங்களா? இத வந்து நீங்க பேசிக்கா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா சூப்பரா நீங்களும் சம்பாதிக்கலாம். இவ்வளவுதான் விஷயம். மார்க்கெட்டை எவ்வளவு நாள் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிறது இல்ல, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விதத்துல தான் இருக்குது மார்க்கெட் நீங்க அப்ரோச் பண்ணக்கூடிய விதமே. சரிங்களா? மத்தவங்க யோசிக்கிறத விட நம்ம ஆப்ஷன் பைங்கிறது நம்மளுடைய சிந்தனையே வேற மாதிரி இருக்கணுங்க. வேற மாதிரினா நம்ம உட்கார்ந்துகிட்டு, அதாவது இண்டெக்ஸையே உட்கார்ந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் இதை பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே வரப்போறது இல்லைங்க. சரிங்களா? ஆப்ஷன்ல ஃபியூச்சரை பார்த்து நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த ட்ரெண்ட்ல இருந்து அந்த ட்ரெண்ட் போகுமா, எதை வேணாலும் பார்க்கலாம், தப்பு இல்ல. அது ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும். ஏன்னா அங்கதான் பணம் வருது, அங்கதான் நீங்க ட்ரேட் பண்ண முடியும். ஆனா இண்டெக்ஸை வச்சு நீங்க எதுவும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பொழுதுமே சொல்றேன், ஆப்ஷன் பிரீமியத்தை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் நீங்க முன்னேற முடியும் ஆப்ஷன் பையிங்ல. சரிங்களா? அதனால சொல்றேன். இதுல வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸ் சார்ந்து படிங்க. மேக்ஸ் மூலமா மட்டும் படிச்சீங்கனாலே போதுங்க. உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பிரைஸ் ஆக்ஷன் நீங்க போடலாம். ட்ரெண்ட் லைன் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த வேல்யூ இருந்தா போதுங்க. இவர் ஏங்க இந்த 99 ரூபா வந்த போது திரும்பணும்? அவ்வளவுதாங்க. இதுக்கெல்லாம் என்னங்க பதில்? 2 மணிக்கு போய் இங்க 2 மணிக்கு பாருங்க. என்னங்க நடந்திருக்கு? நான் என்னங்க ஷோவா பண்ணியிருக்கேன்? இவ்வளவுதாங்க. இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது? 99 ரூபா வந்தா ஏன் திரும்பணுங்க அவரு? ஆமாங்க. மார்க்கெட்ட பையபோ லைனுக்கு மேல போகணும் அப்படின்னா அவர் இங்க புட்டு இங்க விடணுங்க. 99 ரூபாய் விட்டாதாங்க. அவர் தான் அங்க அழகா வந்து டார்கெட் அடிச்சு நிக்கிறாரு. கால் சைடு. இதுக்கு மேல எப்படி போவாரு? எவ்வளவு லோல இருந்து அவர் காலுடைய டார்கெட்டே அடிச்சிட்டாரு. அவ்வளவுதான்.
இதை நீங்க போய் எதுல நான் 800 கால் வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். அதை போய் செக் பண்ணீங்கனாலும் தெரியும். அவரும் அழகா 99 ரூபாயோட வந்து மீட் ஆயிருப்பாரு. அவ்வளவுதான், சிம்பிளுங்க மார்க்கெட்டு. சரிங்க. இந்த ஸ்ட்ரைக்கை எப்படி யூஸ் பண்ணீங்க? இதுவும் கரெக்டாக தான் வேலை செய்யும். பட் இதை நான் கொஞ்ச நாள்ல நிறுத்திடலாம். இதெல்லாம் தேவையே இல்லைங்க நமக்கு. இந்த டேட்டா நான் காலையில் அனுப்புவேன். இதை நீங்க வச்சுக்கலாம் வேணா. 24,798க்கு கீழேனா மார்க்கெட் கீழேன்னு மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர, அதர்வைஸ் நீங்க இதுல இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்க பார்க்க கூடாதுங்க. அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதுவே வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு ஒரு ரிவ்யூ பார்த்துடலாங்க. மண்டே மார்க்கெட்டு மண்டே மார்க்கெட் எங்க வேணாலும் ஓபன் ஆகட்டுங்க. நாளைக்கு மண்டே மார்க்கெட்டுக்கு 24,778 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான லைனுங்க. 24,778 பையபோ லைனா செயல்படும். அதுவே 24,702ங்கிறது செல் பிலோ லைனா செயல்படுங்க. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இடம் லூப் ஏரியாங்க. எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குறானோ அந்த இடத்துல என்ட்ரி எடுக்க கத்துக்குங்க. இடையில ஒரே ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்துருக்கிறேன். 24,743 சாரி 732ங்க. அது வந்து ஒரு சப்போர்ட்டா செயல்படுதுங்க. அதனால சொல்லியிருக்கேன் 732 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கோங்க. இப்ப அதுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் 24,662 ஒரு சப்போர்ட்டா செயல்படும். 662 விட்டு கொடுத்தா 24,622 வரைக்கும் இன்னைக்கு லோன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாங்க, அது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் உடைக்கக்கூடிய பட்சத்துல 24,572 ஒரு சப்போர்ட்டா செயல்படும். அதுக்கு கீழே போகும்போது 24,542ங்க. இதுக்கு கீழே எல்லாம் மார்க்கெட் ஓபன் ஆகுறாரு அப்படின்னா அடுத்தடுத்து ஸ்விங் லோவை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 404ங்கிறது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கு கீழே போனா 338ன்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே 2-8 அப்படிங்கிற விதத்துல மார்க்கெட் அணுகுங்க. இது வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? மேக்ஸ் சார்ந்து படிக்கிறவங்களுக்கு தெரியும் 2-8 அப்படிங்கறதுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறது. ஓகேங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,832 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா செயல்படுங்க. 778 தாண்டி மார்க்கெட் பிரேக் அவுட் நல்ல வால்யூமோட வச்சா 832 ஒரு ரெசிஸ்டன்ஸா செயல்படும். அதே 24,872 அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 832 ஃபர்ஸ்ட், அடுத்தது 872. அதையும் தாண்டும் பொழுது 912 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேல போச்சுன்னா 24,942 வரைக்கும் போகலாம். அதற்கும் மேல போகும்போது 24,990. ஃபைனலா வந்து 25,042ங்க. இந்த மாதத்தினுடைய செல் பிலோ லைன் 25,048 வந்தா இந்த மாதத்துக்கு செல் ஆகக்கூடிய வாய்ப்புகளா சொல்லுது மார்க்கெட்டு. அதே மாதிரி இது எப்போ வந்தாலும் மார்க்கெட்டு அதாவது செகண்ட் டே செப்டம்பர் 2க்கு மேல இருக்கானா கீழே இருக்கானான்னு பார்த்துக்குங்க. ஹை வந்து 756ங்க. 756க்கும் உள்ளதான் இருக்காரு மார்க்கெட்டு. இன்சைட்ல தான் இருக்குங்க. ஸோ பார்ப்போம். நம்ம இதெல்லாம் வந்து பார்த்து 756க்கு மேல அப்படி இப்படிலாம் பார்க்க வேண்டாங்க. அது வந்து மார்க்கெட் என்ன ட்ரெண்ட் ஃபாலோ ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, போதுங்க. சைலண்டா ரீலோட் பண்ணிட்டு விட்டுறலாம். ஏன்னா நான் வந்து இண்டெக்ஸ் அதிகமா பார்த்து ட்ரேட் பண்ண மாட்டேன். இண்டெக்ஸ் சார்ட்டே இப்படிதான் இருக்கும். நீங்க எங்க வேணாலும் போய் எடுத்து வச்சு பார்த்துக்குங்க. நான் தான் லாங் டேர்ம்ல மார்க்கெட் என்னவா இருக்கு அப்படிங்கறது மட்டும்தான் நான் பார்க்க மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்றது. அதர்வைஸ் நான் இதெல்லாம் உட்காந்து இன்னும் ஆர்என்டி பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. ஸோ அது தேவையில்லைன்னு சொல்ல வரேன். ஓகேங்க. அதே ஆப்ஷன் பிரீமியம் நாளைக்கு மண்டேக்கு 24,700 கால் 124 ரூபா மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்ல வரேங்க. அதுவே புட் சைடு 24,850 புட்டு 124 ரூபா 45 காசுக்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு மட்டும்தான் இங்க எடுத்துக்கணும். இது ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு உண்டான வேல்யூ மட்டும்தாங்க. அதுல கால் சைடு 109 ரூபா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான விலையா செயல்படுங்க. அதுவே புட் சைடு 144 ரூபா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான விலையா செயல்படும். பார்ப்போம். இதுக்கு நான் சப்போர்ட் கொடுத்துருக்கிறேன். 63 ரூபாயில இருந்து மார்க்கெட்டு 63.79 அடுத்தது 94ங்க. இது வந்து கால் சைடுக்கு உண்டான சப்போர்ட்ஸ் 63, 79, 94. அதே அப்சைடு மேல ரெசிஸ்டன்ஸ் வந்து 153, 182, 228 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. இது வந்து கால் சைடுக்கு மட்டும் நான் சொல்றேன்.
இதுவே புட் சைடுக்கு அதே 63 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டா செயல்படும். ஃபைனல் சப்போர்ட். இதெல்லாம் உடைக்கும் போது புட் சைடே போகக்கூடாதுங்க. பார்த்துங்க. ஏன்னா பிரீமியம் நல்லா டீகே ஆகும். ஃபைனல் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. அதே வந்து சப்போர்ட் 63 ஒரு சப்போர்ட், 85ங்கிறது இன்னொரு சப்போர்ட்டா செயல்படும். அது இன்னைக்கு லோன்னு நினைக்கிறேங்க. ஓகே. அதே வந்து அதற்கும் கீழே வரும் பொழுது 105ங்க. 105 அதற்கு மேல போகும்போது 144 ஒரு முக்கியமான விலையா செயல்படும் புட் சைடு. புட் சைடு 166ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா செயல்படும். அதற்கு மேல போனா 202, 242, 302 நோக்கி கூட போகலாம். சரிங்களா? மார்க்கெட்டை மேக்ஸ் வேல்யூவோட மட்டும் பாருங்க. இதெல்லாம் நல்ல வால்யூம் கிடைச்சாதான் இவ்வளவு தூரம் பிரேக் அவுட்ல கொடுக்க முடியும். நிஃப்டியுடைய டெய்லி மூவ் அப்படிங்கிறது எங்க ஓபன் ஆகுறாரோ அந்த இடத்துல இருந்து மினிமம் கீழே ஒரு 100 பாயிண்ட் 102 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 102 பாயிண்ட் அதே மேல போனா இன்னொரு 102 பாயிண்ட். ஒருவேளை கீழே மட்டும் 102 பாயிண்ட் போயிட்டாரு, அது ஓப்பன்ல இருந்தே கீழே விழுகிறாரு அப்படின்னா கீழே 150 பாயிண்ட் நோக்கி கீழே வருவாரு. மேல இன்னொரு 50 பாயிண்ட் மட்டும்தான் போவாரு. அங்கேயே கன்சாலிடேட் போட்டு நின்றுவாரு. இதுதான் நிஃப்டியினுடைய டெய்லி மினிமம் ரேஞ்சுங்க. நம்ம இங்க வந்து வாயில எது வேணாலும் சொல்லலாம். பட் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? அதனால நீங்க மார்க்கெட்டை மினிமம் டார்கெட் வச்சு யூஸ் பண்ணி பழகுங்க. அது மேக்ஸிமம் டார்கெட் அது பெரிய ட்ரேடர் பண்ணுவாங்க. செல்லிங்ல இருக்கலாம், தப்பு இல்லை. ஹெட்ஜஸோட பண்ணும்போது தாராளமா இந்த பெரிய டார்கெட்லாம் பிடிக்கலாங்க. ஆனா மினிமம் டார்கெட்டோட முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் முயற்சி பண்ணுங்க. இது தவிர நாளைக்கு நான் திருப்பி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க யாராவது சேரணும்னு விருப்பம் இருக்கக்கூடியவங்க சேரலாம். நாளைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்க. இது தவிர வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதனுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது நீங்க தெரியப்படுத்துறதா இருந்தா தாராளமா தெரியப்படுத்துங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நாளை நான் வந்து வீக்லி அனாலிசிஸ் போடலாம். இதே மந்த்லில என்ன ஸ்டேட்டஸ்ல மார்க்கெட் இருக்காரு அப்படிங்கிறதையும் நாளைக்கு ஒரு ரிவ்யூ பார்த்துடலாங்க. ஏன்னா நான் வந்து லாங் டேர்ம் வியூ நான் காமிக்கிறது இல்லை. டெய்லி மார்க்கெட் ரிவ்யூ மட்டும்தான் நான் போட்டுட்டு இருக்கேன். நான் லாஸ்ட் வீக் போட்டிருந்தேன். அதனுடைய ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல இருக்காரு, மந்த்லில என்ன கொடுத்துருந்தேன், வீக்லியில என்னவா இருக்காரு அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம சந்திப்போம். மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி.